தேதி 14/1/2000. 16/1/2000 9:30 AM. 9:30 AM. பெங்களூர் பிறந்தது. பெங்களூர். பிறந்த தேதி வந்து 16/1/2000 தானம்மா? 14/1/2000. ஆமா மேடம். 2000. 14/1/2000. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. லக்னம் வந்து கும்ப லக்னம். கும்ப லக்னம். மீன ராசி. மீன ராசி. ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரம். 9:30 ஆமா டைம். 9:30 AM. என்ன கேள்வி கேட்கணுமா? மேம் அவன் யூபிஎஸ்சி எழுத ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவன் எந்த துறையில் போனா நல்லதுன்னு ஐயா கிட்ட கேட்கணும். கும்பலக்கணம் ரேவதி நட்சத்திரம் மீனராசி. ஆமா ஆமா. மீனராசி குழந்தைகள் எல்லாம் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்கு. எதை செய்யறதுன்னு குழப்பம் ஜாஸ்தி. ஆமா. சுக்கிரதசை அவருக்கு நல்ல யோக தசமா. ஆமாங்க ஐயா. சுக்கிரதசையில சனி புக்தியும் புதன் புக்தியும் இந்த வருஷ கடைசியிலிருந்து தம்பிக்கு ஒரு பெரிய பெரிய நல்ல பீரியடு. சனி வந்து சுக்கிரனுக்கு சஷ்டாஷ்டகமாக இருந்தாலும் கூட சுபத்துவமாக இருக்கிறார். ஆமா ஐயா, நீங்க சொல்ற இது பார்த்தேன். குரு சனி ஒண்ணா இருக்காங்க. ஆமா ஆமா. சுக்கிரன் வந்து அருமையா இருக்குது. இந்த அமைப்பின் அடிப்படையில் புதன் சம்பந்தப்பட்ட சூரியன் சம்பந்தப்பட்ட துறை அமைப்புகள் தான் அவருக்கு வரும். எந்த துறை சொல்றீங்க ஐயா? எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான விஷயங்கள், அரசு சார்ந்த பதவிகள், அரசு சார்ந்த வேலைகள். அந்த அரசு சார்ந்த நான் யூபிஎஸ்சி எடுத்துக்கிறேன் ஐயா. இப்போ அரசு வேலை உறுதியாக கிடைக்கும். சூரியன் வந்து குருவின் பார்வையில், சிம்மமும் சூரியனும் குருவின் பார்வையில் இருக்குது. ராசிக்கு 10ஆம் இடத்தோடு சூரியன் தொடர்பு கொள்கிறாரு. இவருக்கு அரசு வேலை, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கண்டிப்பாக கிடைக்கும். ஐயா இப்போ எப்போன்னு சொல்ல முடியுமா ஐயா? அடுத்த வருஷம், இந்த வருஷம் கிடைக்காது. 2027 ஏப்ரலுக்கு பிறகு கண்டிப்பாக கிடைக்கும். பிள்ளைய எழுத சொல்லுங்க. சுக்கிரதசை சனி புக்தியில் அவர் வந்து கண்டிப்பாக அரசு வேலையில் இருப்பார். 2027 ஏப்ரல் அல்லது மார்ச்சுக்கு பிறகு கரெக்டா ஒரு வருஷம் எழுத சொல்லுங்கம்மா. இந்த தம்பிக்கு உறுதியாக அரசு வேலை கிடைக்கும். 3 விதி தான். சுக்கிரதசை நல்ல தசை. சனி வந்து லக்னாதிபதி. சுக்கிரதசையில் லக்னாதிபதி புக்தி நடக்குது. சூரியனும் குருவின் பார்வையில் இருக்க, சிம்மமும் குருவின் பார்வையில் இருக்க, ராசிக்கு 10ஆம் இடத்தோடு சூரியன் தொடர்பு கொண்டு இருக்கிறார். லக்னத்திற்கு 10ஆம் இடத்திற்கு பக்கத்தில் இருக்கிறார். திக்பலத்திற்கு பக்கத்தில் இருக்கிறார். இந்த பையனுக்கு அரசு வேலை உறுதியாக கிடைக்கும். அதிகாரம் உள்ள வேலை கிடைக்கும். சரியா? சரி ஐயா. அதான் ப்ரிலிம்ஸ் எழுதிட்டு இருக்க. ஐஏஎஸ் ப்ரிலிம்ஸ், யூபிஎஸ்சி இது மேக்கு. யூபிஎஸ்சி எழுத சொல்லுங்க. அதுல நிறைய கேடர் இருக்கு. அதிகாரம் உள்ள பதவி கிடைக்கும்னு சொல்லிட்டேன். நான் படிக்காத. நான் ஐஏஎஸ் சொல்றேன், அவன் ஐபிஎஸ் சொல்றான் ஐயா. அதுக்கு தான் கன்ஃபியூஷன் எனக்கு. அதிகாரம் உள்ள வேலையில ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்லிட்டேன். சரி ஐயா. இந்த மாதிரியான சில சூழல்கள்ல ஐஆர்எஸ் கூட கிடைக்கும். ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்கறாரா? ராசி லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொண்டா ஐஆர்எஸ் உண்டு. அரசு வேலை கண்டிப்பா உண்டு. சனியும் தான் சுபத்துவமா இருக்கிறாரு. ஒரு சில நிலைகள்ல எல்லா கிரகமும் சுபத்துவமா இருந்தா கண்டிப்பா கடவுள் வந்து ஒரு ஜோசியனுக்கு ஒரு லிமிட் வச்சிருக்கிறார். இந்த ஜாதகத்துக்கு ராசி லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொள்றார். அப்படி வந்தா அது ஐஆர்எஸ் ஆபீசரையும் குறிக்கும். சனி சுபத்துவமா இருந்தா ஐஎஃப்எஸ்ஐயும் குறிக்கும். அதனால வந்து எந்த பதவியோ அதை எடுத்துக்க. நல்ல பதில் அரசு வேலை கிடைக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய யோக தசைகள் என்ன? யோக தசைகள் சூரியனும் நல்லா இருக்கு. சந்திர தசை வரவே கூடாதுன்னுவேன். சந்திரனுடைய வீட்டுல சந்திர தசையே வரக்கூடாதுன்னுவேன். ஆனா 6ஆம் வீட்டுல ஒற்றை பாபர் இருந்தால் எதிரிகள், கடன், நோய் எதிர்ப்புகள் அழியும். அங்கே அவர் ஒற்றை பாபரா இருக்கிறாரு. சந்திர தசையும் நல்லா தான் இருக்கும். வளர்பிறையாக 2ஆம் இடத்துல இருக்கிறது. செவ்வாய் பரிவர்த்தனை அமைப்புல இருக்கிறார். ஆக கிட்டத்தட்ட 60-70 வயது வரைக்கும் யோக தசைகள் நடக்கிறதுனால அரசு வேலை கிடைக்குமா? சரி ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப நாளா நான் இது கேட்டு போன் எடுக்கவே மாட்டேன். இது கிடைச்சு ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப நன்றி. நல்லா இருப்பார்மா. அரசு வேலை உறுதியா கிடைக்கும். 2027 அரசு வேலையில இருப்பார். வாழ்த்துக்கள். நல்லா இருக்கு. அழைத்ததற்கு